குருவே துணை. வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி விருச்சிக லக்னத்துக்கு குருதசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். விருச்சிக லக்னத்துக்குலாம் குரு பகவான் வந்து 2 5ஆம் அதிபதியாக வராரு. 2 5ஆம் அதிபதியாக வரும்போது யோக பகிர்த்தியே கொடுப்பாரு. ஏன்னா 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். 5ஆம் இடம் பூர்வீகம், பூர்வ புண்ணியம், புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம். இந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு பகவான் வரும்போது அவர் வந்து திரிகோணத்தில் இருந்தாலும் கேந்திரத்தில் இருந்தாலும் நல்ல பலனையே செய்வார். அவருடைய தசை நடக்கும்போது யோகத்தையே செய்வார். ஏன்னா கெடுதல்கள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் வராது. குரு பகவான் வந்து யோகக்காரராக வந்துடுறாரு விருச்சிக லக்னத்துக்குலாம். அப்போ அந்த குரு பகவான் வந்து எங்கே இருந்தாலும் நன்மை செய்வார். ஆனால் 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. விருச்சிக லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தார்னா கெடுதல்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு வரும். மற்றபடி வந்து நன்மையை தான் செய்வார். லக்னத்திலே இருந்தார்னா ரொம்ப பெருத்த யோக பாக்கியத்தை, அதாவது சாதாரணமாக நம்ம இன்னைக்கு கூலி வேலை செஞ்சு அன்றாடம் வாழ்க்கையை ஓட்டுறதே பெரிய கஷ்டமாக இருக்கிறவங்க கூட இந்த ஜாதகன் வளர 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 பெரிய லெவலில் படிப்பு வசதி ஆகட்டும், பொருளாதார வசதி ஆகட்டும், குடும்ப வசதி ஆகட்டும், எல்லா வசதிகளையும் கொடுத்துருவார் லக்னத்தில் இருந்தார்னா. ஏன்னா 2க்கும் அதிபதியாக வராரு, 5க்கும் அதிபதியாக வராரு. இந்த விருச்சிக லக்னம் வந்து ஸ்திரராசியாக வருது. ஸ்திரராசியாக வரும்போது 2, 5ஆம் அதிபதியெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் குரு பகவான். அப்போ வந்து லக்னத்தில் இருந்தார்னா அந்த அனைத்து சுகபோக வாழ்க்கையும் கொடுத்துருவார். அதே 2ஆம் இடத்துல இருந்தார்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானமாக போயிடுது. அந்த தனஸ்தானாதிபதி 2லேயே இருக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு அந்த வருமான குறைபாடை கொடுக்கும். ஏன்னா அதாவது அந்த காரக கிரகம் அந்த காரக இடத்துல இருக்கக்கூடாது. தனத்துக்கு காரகரும் குரு பகவான், குழந்தைகளுக்கு காரகரும் குரு பகவானாக வராரு. அப்படி வரும்போது அந்த தனஸ்தானத்திலேயே இருக்கிறது கொஞ்சம் அந்த வருமானம் வந்து வந்து போயிருக்கும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் குறைபாடாக இருக்கும். வேறு அதே லக்னத்தில் இருந்தால் இருக்கிற அளவுக்கு 100% இருக்கிற அளவுக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்திலே இருந்தார்னா தனக்காரகன் வந்து கொஞ்சம் குறைபாடை கொடுப்பாரு. அதனால் முற்றிலும் குறைபாடு கிடையாது, நல்லாவே இருக்கும். வாழ்க்கை வந்து குடும்பஸ்தானாதிபதியாகவும் வர்றதுனால எந்த பிரச்சனையும் சிக்கல்களும் இருக்காது. ஏதாவது பாவகிரகத்தின் தொடர்போடு 2ஆம் இடத்துல இருந்தால் தான் குடும்ப பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் உண்டு பண்ணும். மற்றபடி பொருளாதாரத்துலேயும் அதிகப்படியான கஷ்ட காலங்களை கொடுக்கும். இல்லை அவர் தனித்து குரு பகவான் ஆட்சி வீட்டில் 2ஆம் இடத்துல இருந்தார்னா அனைத்து சுகபோகங்களையும் கொடுப்பாரு. கொஞ்சம் குறைவான அந்தந்த தசா புத்திகள் எப்பப்போ ராகு புத்தியோ கேது புத்தியோ அல்லது விருச்சிக லக்னத்துக்கு வந்து சந்திரன் புத்தியோ அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் குறைவான வசதி வாய்ப்புகளை கொடுப்பாரு. மற்றபடி வந்து 2ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால ஆட்சி மூலத்திரிகோணங்கிறதுனால நல்லா இருக்கும் வாழ்க்கை, எல்லா சுகபோகங்களும் கிடைக்கும். அதே 3ஆம் இடத்துல இருந்தார்னா 3ஆம் இடம் வந்து நீச்ச வீடு. நீச்ச வீட்டில் இருந்தார்னா கொஞ்சம் குரு பகவான் கொடுக்க வேண்டியதை வந்து குறைச்சி கொடுப்பாரு. குறைச்சி தசை நடக்காமல் இருந்தால் 3ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தசை நடந்தால் தான் அந்த தசையில் வந்து கஷ்ட காலத்தை கொடுப்பாரு 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான். அதே 4ஆம் இடத்துல இருந்தார்னா 4ஆம் இடங்கிறது வந்து கேந்திரஸ்தானம், திரிகோணாதிபதி கேந்திரஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி கணக்கு. அப்படி இருக்கும்போது அந்த 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து அனைத்து சுகபோகங்களும், அதாவது என்னென்ன ஒரு மனிதனுக்கு தேவையானதோ அளவு கடந்த சொத்துக்களை சேர்த்துக்கிடுவார். ஏன்னா 4ஆம் இடங்கிறது சொத்து சுகபோக வாழ்க்கை எல்லாமே 4ஆம் இடம் தான். அந்த தாய்ஸ்தானம் அதுவும் 4ஆம் இடமா போயிடுது. அப்போ தாய்ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலும் தாயினுடைய வருமானம், தாயினுடைய சொத்துக்கள், தாயினுடைய பாட்டி சொத்துக்கள் இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து வரும். தாயினுடைய அரவணைப்பு கடைசி வரைக்கும் இருக்கும். தாயினுடைய உடல் நலம் நல்லா இருக்கும். 4ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருந்தார்னா அனைத்தும் கிடைக்கும். அதே 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார்னா 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம். அவர் புத்திரருக்கு காரகராக வராரு குரு பகவான். 5ஆம் இடத்துல இருந்தார்னா புத்திரர் கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படுத்தும். ஏன்னா அந்த காரகரம் வந்து அந்த வீட்டிலே இருக்கப்படாதுங்கிறது அந்த ஒரு கணக்கு. ஏன்னா எந்த ஒரு கிரகமுமே எந்தெந்த இடத்துக்கு காரகராக வராரோ அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு கணக்கு. அப்படி இருக்கும்போது அவர் அந்த புத்திரர் கொடுக்கறதுல மட்டும் தாமதப்படுத்துவார் 5ஆம் இடத்துல இருந்தார்னா. மற்றபடியெல்லாம் வந்து பொருளாதாரம்லாம் வந்து வளர்ச்சி அடையும், பூர்வீக சொத்துக்கள் அதிகமாக கிடைக்கும்,
பூர்வ புண்ணியம் எல்லா சுகபோகங்களும் கிடைக்கும். குறைபாடு இல்லா செல்வங்கள் கிடைக்கும். அதே பாவகிரகத்தோட தொடர்பு இருந்தால் கொஞ்சம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும்போது கொஞ்சம் வில்லங்க சிக்கல்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் வரும். மற்றபடி எதுவும் குறைபாடு இருக்காது 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான். அதே 6ஆம் இடத்துல இருந்தார்னா 6ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானத்தில் போய் இருந்தார்னா எதிரிங்களுக்கு தான் நன்மையை செய்வார். ஏன்னா நோய் நொடி கொடுத்து நமக்கு வந்து நோய் நொடி கொடுத்து கெடுதல்கள் செஞ்சு அப்புறம் பிற்காலத்தில் வந்து நன்மையை செய்வார். அதே எதிரிங்களுக்கு வந்து வளர்ச்சி அடைய செய்வார். யார் எதிரிங்களாம் நம்மளுக்கு அங்கம் பங்காளி அவங்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் வாழக்கூடிய இடத்துல இருப்பாங்க 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான். அதே 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறது வந்து லக்னத்தை பார்ப்பார். லக்னத்தை பார்க்கும்போது 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானங்கிறதுனால அது நல்ல மனைவி நல்ல கணவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம் உதவிகள் எல்லாமே கிடைக்கும். 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாருன்னா நன்மையை செய்வார், கெடுதல்கள் செய்ய மாட்டார். அதே 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. விருச்சிக லக்னத்துக்கு வந்து 2 5ஆம் அதிபதி 8ஆம் இடம் போகக்கூடாது. போனாலும் வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை பார்க்கலாம். பார்க்கறதுனால அந்த படிப்பறிவு வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இதெல்லாம் வந்து தனஸ்தானம் 2ஆம் இடமா இருக்கிறதுனால 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பெனிஃபிட் இருக்கும். 8ஆம் இடத்துலையும் இருந்தாலும் 2ஆம் இடத்துக்கு உண்டான சுகபோகங்கள் அனைத்தும் கிடைக்கும். அதே 4ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக பார்ப்பார். அதே வந்து 12ஆம் இடத்தை பார்ப்பார் 5ஆம் பார்வையாக 8ல் இருந்துக்கிட்டு. அதெல்லாம் வந்து அந்த வாழ்க்கையெல்லாம் நல்லா அமையும். ஆனால் 8ஆம் இடத்துல இருக்கிறது நமக்கு வந்து பெருத்த யோகம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கிடைக்க வேண்டியது ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். அதே 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாருன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் லக்னத்தையும் பார்ப்பார் 5ஆம் பார்வையாக. அப்படி பார்க்கும்போது விருச்சிக லக்னத்துக்கு பெரிய யோகம்தான். குரு வந்து லக்னத்தை பார்க்கறது வந்து ஒரு நல்ல பெயர் ஊருக்குள்ளே ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய அமைப்பு, நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகம் வந்து வளர வளர எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு வரக்கூடிய வசதி வாய்ப்புகளை கொடுப்பாரு. அதே வந்து 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா. அதே 10ஆம் இடத்துல இருந்தாலும் அதே பலன் தான் கொடுப்பாரு. 10ஆம் இடத்துல ஆனால் குரு பகவான் இருந்து தசையும் நடத்தக்கூடாது. 10ஆம் இடத்துல குரு இருந்தால் பதவி கெடுக்குன்னு சொல்கிறது. 10ஆம் இடத்துல குரு இருக்கலாம். 10ஆம் இடம் வந்து சூரியனோட வீடு. வேலை வாய்ப்பு கொடுக்கும். திசை நடத்தாமல் இருந்துக்கணும். திசை நடத்தினாருன்னா வந்து அந்த டைமில் கொஞ்சம் இந்த அரசாங்க வேலையில் வில்லங்கம் வந்து ஒரு பிரச்சனைகள் வந்து அதை தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். குரு பகவான் 10ல் இருந்து திசையை நடத்தினார்னா. திசை நடத்தாமல் 10ல் இருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சிம்ம வீடாகவும் வருது. அதனால் நல்லாயிருக்கும். சிம்ம வீடு வந்து அரசாங்க உதவிகள் அரசாங்க வேலை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வீடு. அதே மாதிரி 11ஆம் இடத்துல இருந்தாலும் லாபஸ்தானம் 11ஆம் இடம் லாபஸ்தானம் புதன் வீடு. தன் சொந்த வீட்டையே 5ஆவது வீட்டை 7ஆம் பார்வையாக பார்ப்பார் 11ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு. இதெல்லாம் வந்து 5ஆம் இடத்தினுடைய சுகபோகங்கள் அனைத்தும் வளர்ச்சி அடையும். அந்த 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டினுடைய பலனை வந்து அதிகப்படுத்தி கொடுப்பாரு 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான். அதே 7ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். 11ஆம் இடத்துல இருந்தார்னா 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை குரு பார்ப்பார். அப்போ அந்த மனைவி வெளியில் வசதி வாய்ப்புகளோ மனைவி நல்ல மனைவியோ இதெல்லாமே கொடுப்பாரு. எந்தெந்த வீட்டை வந்து அவர் பார்க்குறாரோ அந்த வீடு வந்து வளர்ச்சி அடையும். குரு பகவான் பார்க்குறது 5ஆம் பார்வை 7ஆம் பார்வை 9ஆம் பார்வை குரு பகவானுக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து எந்தெந்த வீட்டை பார்க்குறாரோ 3ஆம் வீட்டையும் 5ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ அந்த 3ஆம் இடத்துக்கு என்ன வெற்றி புகழ் கீர்த்தி இதெல்லாம் கிடைக்கும். அந்த 3ஆம் வீட்டை பார்த்து 11ஆம் இடத்துல இருந்து 3ஆம் வீட்டை பார்த்து தசையை நடத்தினார்னா நம்ம என்ன தொழில் நம்ம செய்கிறோமோ அந்த தொழிலிருந்து புகழ் வெற்றி இது எல்லாமே பெரிய லெவலில் கிடைக்கும். குரு பார்வை தசை நடக்கணும். 11ஆம் இடத்துல குரு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தார்னா அந்த மாதிரியெல்லாம் வந்து 3ஆம் இடம் 5ஆம் இடம் இதெல்லாம் குரு பார்க்குறது பெருத்த யோகத்தை கொடுக்கும். அதே 12ஆம் இடத்துல இருந்தார்னா 12ஆம் இடங்கிறது வந்து மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது நம்மளுக்கு அந்த யோக பாக்கியத்தில் குறைபாடு கிடைக்குமே தவிர மற்றபடி வந்து போக சுக வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கிறது
நம்மளுக்கு நன்மை தான். அதுக்கு அது இருந்து 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா யார் யாரை பார்ப்பார் அப்படின்னா, 6ஆம் இடத்த குரு பார்க்கும், 4ஆம் இடத்த குரு பார்ப்பார் 5ஆம் பார்வையா. அப்படி இருக்கும்போது அந்த 4ஆம் இடத்துக்கு உண்டான சுகபோக வாழ்க்கையெல்லாம் கிடைக்கும். அதனால் 4ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானும் நன்மையை தான் செய்வார். அதிகப்படியான கெடுதல்கள் செய்ய மாட்டார். ஏன்னா குரு பகவானுக்கு வந்து திக்பலத்துக்கு அருகில் வராரு. அதாவது லக்னத்தில் இருந்தால் திக்பலம் அடைகிறாரு. அவர் 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து திக்பலத்துக்கு அருகில் இருக்கிறதும் ஒரு பெனிஃபிட்டு தான் ஜாதகருக்கு. அதனால் நல்லா இருப்பீங்க. விருச்சிக லக்னம் நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோ வரும், பார்ப்பீங்க.